நண்பர்களே, நம்ம காலையிலே எந்திரிச்சு சிட் அவுட்டில் உட்காந்துக்கிட்டு வர காப்பி, அதாவது கட்டன் டீ குடிச்சிக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் நண்பர்களே. அதுக்கப்புறம் இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா அப்படியே மஞ்சு மூடி, மஞ்சுன்னு சொன்னீங்கன்னா மேகம் மூடி அப்படியே மழை வர்ற மாதிரியே இருந்துச்சு. என்ன நடக்கும்னு தெரியல நண்பர்களே. அப்படியே நம்மளும் அந்த கட்டன் டீயை குடிச்சிக்கிட்டு இந்த கிளைமேட்டையும் கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வேலைக்கு கிளம்புறதுக்கு நம்ம ரெடியாக தொடங்கிட்டோம் நண்பர்களை. அதுக்கு முன்னாடி நமக்கு முக்கியமான வேறு ஒரு வேலை இருக்குது நண்பர்களே. அது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2வது வேலையாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வளர்க்குற மீன்களுக்கெல்லாம் தீனி போட போகிறோம். இந்த பாருங்கள், இது அவங்களே எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. பார்த்தீங்களா, சாப்பிட்றது பார்த்தீங்களா? இதுதான் நம்மளோட காலையில் 2வது வேலை. இது முடிச்சுட்டு நம்ம இனி வேலைக்கு கிளம்ப வேண்டியதுதான். அப்படியே கொஞ்சம் நேரம் இவங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்களா என்னான்னு பார்த்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணி. கிளைமேட்டும் நல்லா இருக்குது, நல்லா வெயில் அடிக்குது. இங்கே பாருங்கள் வானம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் நேற்று சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். மழை செம்ம வெளுத்து வாங்கிருச்சு மதியானத்துக்கு மேலே. ஆனால் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்போ வெயில் அடிக்குது. மதியானம் வரை நல்ல வெயில் அடிக்கும், அப்புறம் திருப்பிக்கும் மழை வருமா என்னான்னு நமக்கு தெரியலை. ஏன்னா நேற்று அப்படி தான் நடந்துச்சு. நம்மளும் வேலைக்கு கிளம்பிட்டோம். நீ கிளம்பி போக வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நமக்கு சாப்பிடும் வேலை. சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, காலையில் உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம், அப்புறம் இல்லாட்டி நூல் புட்டுன்னு கூட சொல்லுவாங்க. சோறு மாதிரி கிடக்குன்னு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் இப்படி உதிர்ந்து வர்ற மாதிரி செஞ்சுருக்காங்க. அப்புறம் நம்ம சுகர் போட்டு தான் சாப்பிட்றோம். சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, ஆனால் நம்ம எப்போயாவது சாப்பிட்றதுனால சுகர் போட்டு சாப்பிடுவோம். நமக்கும் சுகர் போட்டு அவ்வளோவா சாப்பிட பிடிக்காது. சரி, இன்றைக்கி சாப்பிடுவோன்ட்டு தான் சாப்பிட்றோம். ஆனால் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களை இப்படி சாப்பிட, சுகர் போட்டு சாப்பிட. இப்படி இதில் கொஞ்சம் எடுத்து இப்படி இந்த சுகரை தொட்டு அப்படி அப்படி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்களும் இன்றைக்கி காலையில் என்ன உணவு அப்படின்னு சொல்லுங்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேலைக்கு கிளம்பிட்டோம். அப்போ நம்ம வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா நம்ம ஊர் ரொம்ப கூலிங்கான கிளைமேட்டு. ஸ்டார்ட் பண்ணி வைக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்புறமேட்டுக்கு வண்டி சிக்கலில் போயிடும். ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நியூட்ரு பண்ணியாச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹெல்மெட் எடுக்கலை. ஹெல்மெட் எடுத்துக்குவோம். தலைக்கவசமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எடுத்து கொஞ்ச நேரம் வண்டி அப்படியே ஓடட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு கிளம்பலாம். நண்பர்களே, இங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க கோழிகள். மதியானம் நம்ம உணவு இடைவேளைக்காக வீட்டுக்கு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கோழிகள்லாம் வந்துருச்சு நம்ம சாப்பிட்றத பார்த்து. இப்போ அவங்களுக்கும் சாப்பாடு கொஞ்சம் போட்டுட்ருக்கோம். எல்லாம் இப்போ முட்டை விட தொடங்கிட்டாங்க. கூடிய சீக்கிரமே நம்ம இதுலேருந்து முட்டை எடுத்து இன்குபேட்டரில் அடை வைப்போம். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இன்குபேட்டரையும் உங்கள்கிட்ட ஒரு நாள் காட்டுறேன் நண்பர்களே. அப்புறம் நமக்கு டைம் ஆயிடுச்சு நண்பர்களே, நான் போயிட்டு வரோம். பாய்.